இப்போ தான் நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருக்கீங்கன்னா கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனை உடனுக்குடன். ஹாய் எவ்ரி ஒன், வெல்கம் டு பி பியூட்டி ஜோன் யூடியூப் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம்னா ஃபிஷ் கறி எப்படி செய்கிறதுன்னு பற்றி தான் பார்க்க போகிறோம். வாங்க அதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ்லாம் என்னென்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு சின்ன வெங்காயம் ஒரு 10 எடுத்து உரித்து வச்சுருக்கேன். ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன். பச்சை மிளகா 3, ஒரு 4 சின்ன சைஸ்னால் 4 தக்காளி கட் பண்ணியிருக்கேன். கருவேப்பிலை தாளிக்க, இஞ்சி பூண்டு உரித்து வச்சுருக்கேன். சின்ன வெங்காயமும் பெரிய வெங்காயமும் இதை வந்து குறப்பாக நம்ம அரைச்சி வச்சுக்கணும். தக்காளியவும் அதே மாதிரி அரைச்சி வச்சுக்கணும். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு பண்ணி வச்சுக்கணும். இது எல்லாமே நம்ம தனித்தனியாக அரைச்சி வச்சுக்கணும். ஒரு 1/2 கிலோ மீன் வாங்கி இந்த மாதிரி மிளகாய்த்தூள், மஞ்சள் தூள், உப்பு போட்டு நான் மேக்னேட் பண்ணி வச்சுருக்கேன். மிளகாய்த்தூள், ஜீரகத்தூள், பெப்பர், மஞ்சள் தூள், கரம் மசாலா, மல்லித்தூள், உப்பு, இதுதான் நமக்கு தேவையான பொருள். வாங்க எப்படி இதை ப்ரிப்பேர் பண்ணலான்றதை பார்க்கலாம். கடாயை வச்சு நல்லா கொஞ்சம் காயவும் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் நல்லெண்ணெய் ஊற்றியே இது சமைங்க, அப்போ தான் நல்லா டேஸ்ட் கிடைக்கும். நான் ஒரு 5 ஸ்பூன் ஊற்றுறேன். கடுகு நல்லா பொரிஞ்சிருச்சு. இப்போ நம்ம இந்த குறப்பாக அரைச்சி வச்சுருக்க வெங்காயத்தை இதில் சேர்த்துக்கலாம். கூடவே இந்த பச்சை மிளகாய், கருவேப்பிலை, இது எல்லாத்தையும் நல்லா பச்சை வாடை போகிற அளவுக்கு வதக்கிக்கோங்க. இப்போ நம்ம இது கூட இஞ்சி பூண்டு தட்டி வச்சுருக்கதையும் சேர்த்துக்கலாம். கொஞ்சோண்டு மஞ்சள், இதையும் ஒரு 2 மினிட்ஸ் நல்லா வதக்கிக்கோங்க. இதில் இப்போ நம்ம தக்காளி அரைச்சி வச்சதையும் சேர்த்துக்கலாம். மல்லித்தூள் 2 ஸ்பூன் போட்டிருக்கேன். மிளகாய்த்தூள் உங்களுக்கு காரத்துக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கோங்க. நான் 2 ஸ்பூன் போட்டிருக்கேன். ஜீரகத்தூள் 1/2 டேபிள் ஸ்பூன். உப்பு தேவைக்கேற்ப. இப்போ இதில் கொஞ்சம் தண்ணி எதுவும் சேர்க்க வேணாம். ஒரு 2 நிமிஷம் இப்படியே இருக்கட்டும். பிரிஞ்சு வர ஸ்டேஜில் பெப்பர் ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு வதக்கிட்டு, இப்போ நான் வந்து 2 டம்ளர் தண்ணி ஆட் பண்ணுறேன். உங்களுக்கு வந்து கொஞ்சம் தண்ணியாக வேணும், அப்படி கிரேவினாலே உங்களுக்கு கெட்டியாக தான் இருக்கணும், அதனால் கொஞ்சம் தண்ணியை வந்து பார்த்தே ஊற்றிக்கோங்க. நான் ஒரு 2 டம்ளர் ஆட் பண்ணியிருக்கேன். சின்ன டம்ளரில் 2 டம்ளர் ஆட் பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி தண்ணி ஊற்றிட்டு ஒரு 5 மினிட்ஸ் கொதிக்க விட்டுக்கலாம். இந்த மாதிரி எண்ணெய் பிரிஞ்சு வர ஸ்டேஜில் நம்ம புளி ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து இன்க்ரீடியன்ட் சொல்லும் போது நான் சொல்ல மறந்துட்டேன். ஒரு லெமன் சைஸ் அளவு புளி எடுத்து ஆட் பண்ணிக்கோங்க. புளி ஊற்றி ஒரு 10 மினிட்ஸ் நல்லா கொதிக்கட்டும். உப்பு காரம்லாம் இப்போ டெஸ்ட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி ஸ்டேஜில் ஃபிஷ் ஆட் பண்ணிக்கலாம்.
ஃபிஷ்ஷை போட்டோடனே கிண்டக்கூடாது. ஒரு 2 மினிட்ஸ் கழித்து லைட்டாக நம்ம கிண்டி விடலாம். இந்த மாதிரி 2 மினிட்ஸ் கழித்து லைட்டாக அப்படி நீங்கள் கிண்டி விட்டால் போதும். ஒரு 10 மினிட்ஸ் நல்லா அடுப்பிலே கொதிக்கட்டும். இந்த மாதிரி நம்ம ஒரு 10 மினிட்ஸ் கழிச்சு கிளறி விட்டுட்டு கரம் மசாலா லைட்டாக தூவிக்கோங்க. மேலே கொத்தமல்லி தழையை ஆட் பண்ணிவிட்டு லைட்டாக கிளறி விடுங்க. அவ்வளோதான், நம்ம ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் இருக்கும் இந்த டேஸ்ட்டு. உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். தேங்க்யூ.